வணக்கம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நாளாகவும், ஆரோக்கியமான நாளாகவும் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி மகளிர் தினம். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இதில் ஆண்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வேண்டுகோள். என்னடா மகளிர் தினத்தில் ஆண்கள்கிட்ட என்ன பேச போகிறேன்? ஆமாம், இன்றைக்கி உலகமே உலகத்தில் எல்லாருக்குமே 2 பேரும் அவசியம். ஆணுக்கு பெண் அவசியம், பெண்ணுக்கு ஆண் அவசியம். ஆணுக்காக தான் பெண், பெண்ணுக்காக தான் ஆண் அப்படின்னு நான் நம்புகிறவன் நான். இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே பெண்கள் சரிசமமாவே இருக்கிறாங்க. ஈவன் ஒரு சில விஷயங்கள்ல ஆண்களோட பெண்கள் இன்னும் ஒரு படி மேலேயோட இருக்கிறாங்க. சின்ன வீட்டு வேலையிலேருந்து ராக்கெட் ஓட்டுறது வரைக்கும் இன்றைக்கி பெண்கள் பண்ணுறாங்க. இந்த சிச்சுவேஷனில் இப்படி இருக்க இந்த சிச்சுவேஷன் இன்னும் கூட பெரும்பாலான இடங்களில் பெண்கள் ஆரோக்கியமாகவே இல்லை. அதை வெளியில் எங்கேயும் போய் தேட தேவையில்லை. நம்ம வீட்டில் கொஞ்சம் நம்ம வீட்டில் கொஞ்சம் ஒன்று கவனிச்சாலும் தெரிஞ்சிடும். வீட்டையும் பார்த்துக்கணும், பசங்களையும் பார்த்துக்கணும், ஸ்பௌஸையும் பார்த்துக்கணும். அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. அதுவும் ஐடி ஃபீல்டில் எடுத்திங்கன்னா, மகளிர் தினம் வரத்துக்கு காரணமே ஒரு பீரியடில் 16 மணி நேரம் வேலை செய்ய முடியாமல் அதுக்கு போராடி வாங்கினது தான் இந்த மகளிர் தினம். ஆனால் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஐடி ஃபீல்டு இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. 16 மணி நேரத்துக்கிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு லேப்டாப் கையில் வச்சுக்கிட்டு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஒரு நாளைக்கு 10-12 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்கிறாங்க. இது கண்டிப்பாக எங்கே போய் முடியும்னே தெரியல. நிச்சயமாக உடம்புக்கு மட்டும் இது எந்த விதத்துலேயும் நல்லதை பண்ணவே பண்ணாது. திரும்ப பேக் டு தி பாயிண்ட். ஆண்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். கண்டிப்பாக நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான ஆண்கள் அவங்களுடைய உடம்புல கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பார்த்து சாப்பிட்றாங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு பிரிட்ஜ் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடுறாங்க, இல்லையா வீட்டிலேயே விளையாடுறாங்க, இல்லை டெய்லி வாக்கிங் போகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அவங்க. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற ஆண்கள், அவங்க உடம்பு பக்காவாக பார்த்து தெரிஞ்ச ஆண்கள், அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் ஒன்ஸ் போய் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஹெல்த்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்குறது, வீட்டில் கொஞ்சம் ஒன்று அவங்க ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற ஆண்கள் வீட்டில் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். நம்மளை பார்த்துக்கிற நம்மளோட பெண்ணாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். இந்த 4 பேரில் யாரோ ஒருத்தர் இல்லை 4 பேருமே உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா, இந்த சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தூங்குறாங்களா? நிம்மதியாக தூங்குறாங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமாச்சு அவங்களுடைய உடம்புக்காக, ஆரோக்கியத்துக்காக ஏதோ ஒரு ஃபிட்னஸ் அவங்கள பிடிச்சது அவங்க பண்ணுறாங்களா? பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நம்ம எல்லாருக்கும் பார்த்து செய்கிற பசங்களுக்கு, வீட்டுக்காருக்கு, மாமியார் மாமனாருக்கு பார்த்து செய்கிற அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்க விருப்பமானதை சாப்பிட்றாங்களா? செஞ்சுக்கிறாங்களா? அவங்களோட மென்சுரல் சைக்கிள் ஒவ்வொரு மாதமும் 28 நாளைக்கு ஒரு முறை வர வேண்டிய மென்சுரல் சைக்கிள் உங்கள் மனைவிக்காகட்டும், எங்கள் பொண்ணுக்காகட்டும் கரெக்டாக வருதா? அவங்களுடைய எமோஷ்னல் ஹெல்த் அதை அவங்க கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறாங்களா? அதுக்கு நம்மளால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்களுக்குன்னு ஒரு டைம், அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம், எப்படி சொல்கிறது, ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு க்ரீன் டீ ஒன்று போட்டுக்கிட்டு அவங்க அந்த க்ரீன் டீ அவ்வளோதான். அந்த 10 நிமிஷத்தில் யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களுடைய நேரத்தை அனுபவிக்க முடியுதா? அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யறதுக்கு உங்களால் அதை ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒரு உதாரணம், அவங்களை படிக்க முடியும், இல்லை டான்ஸ் ஆட பிடிக்கும், இல்லை வேறு ஏதாவது கற்றுக்கிறது பிடிக்குன்னா அதுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா? இது ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன கேள்விகள் எல்லாம் கேட்டு அது எல்லாம் அவங்க பக்காவாக இருந்தாங்கன்னா சந்தோஷம், வாழ்த்துக்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு உங்களால் என்னென்ன விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி எதையுமே ஹெல்ப் பண்ணாதப்பவே வீட்டை இப்படி பார்த்துக்கிறாங்களே, இன்னும் இதெல்லாம் நம்ம இன்னும் பக்காவாக நம்ம பார்த்து அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறது நம்ம ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த குடும்பம், அந்த ஒரு குடும்பம் மட்டுமே கிடையாது, ஒரு 3லேருந்து 5 தலைமுறை நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான குடும்பம் மாறிடும். ஆரோக்கியமாக இருந்ததுன்னா வீட்டில் சந்தோஷம் தாண்டவம் ஆடும். ஒரு ஆரோக்கியமும் ஒரு சந்தோஷமும் எந்த இடத்துல இருக்க கண்டிப்பாக அந்த இடத்துல செல்வம் தானாகவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு செல்வம் வேணுனாலும் சரி, ஆனந்தம் வேணுனாலும் சரி, ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு உங்களால் அது இடத்தையும் சம்பாதிக்கவே முடியாது. ஸோ ஆண்கள், ஆரோக்கியத்தில் நீங்கள் மட்டும் சுயநலமாக இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணை மனைவிக்காகட்டும், உங்கள் பெண் குழந்தைங்களாகட்டும், அக்கா தங்கச்சிகளாகட்டும், அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களால் எந்தெந்த இடத்துல ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணி அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறது சப்போர்ட் பண்ணி
நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை ஆரோக்கியமான குடும்பத்தை மாற்றணும். ஆரோக்கியமான குடும்பம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமான சமுதாயம் உருவாயிடும். வாழ்த்துக்கள். டேக் கேர்.